இப்படி போட்டு தேவனிடத்துல ஒரு ஜெபம் பண்ணால, ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டு என் ஜனங்களை காப்பாற்றும், என் ஜனங்களுக்கு உதவி செய்யும், எந்த எதிராளியா இருக்கிற எந்த பிசாசு மிரலை மேற்கொள்ளக்கூடாது, எல்லாரையும் எல்லா வல்லமைகளையும் முறிந்தோட பண்ணும்னு சொல்லி இவன் ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து இடி முழக்கம் வந்துச்சு. எல்லா பக்கமும் இடி முழக்கம். ஐயோ, இது என்னடா சத்தம், என்னடா இப்படி மின்னல் நம்ம மேல வந்து எரிக்குது. ஒவ்வொரு பெலிஸ்தர் மேலையும் இடி முழக்கம் வந்த உடனே அவன் ஓட, நான் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், ஓடி போயிட்டான். திரும்ப அந்த யுத்தம் செய்வதற்கு சாமுவேல் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் வரவே இல்லை. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிற இடம், தேவனுடைய உதவி வருகிறதான இடத்தை நோக்கி நீ கண் நோக்கி பாரு. நீ உன்னுடைய உதவி சரியா உனக்கு உதவி செய்யாது, உன் சுற்றமும் நட்பும் உனக்கு உதவி செய்யாது. உன் தேவனிடத்துல மட்டும் நீ நட்புள்ளவனாக முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணக்கூடியவனாக இருந்தா என்றால் உன் தேவன் உன்னை விடுவிப்பாரே அல்லாமல் உன்னை விடுவிக்காமல் போகவே மாட்டார். உன்னை விடுவிப்பதற்காக அவர் இறங்கி வருவார், உன்னை விடுவிப்பார், உன்னை தூக்கி நிறுத்துவார், உனக்கு வேண்டியதை அவர் அருள் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல அந்த பெலிஸ்தர்களை முறியடித்த தேவன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என் உதவியின் கல். கர்த்தர் யாரு? உதவி. எதுக்கு அவரு அந்த உதவி கல்லை வச்சாங்க? அந்த கல்லுக்கு இருக்கிறதான இது ஒரே ஒரு காரியம் உண்டு. கல் என்னது? உறுதியானது. ஏன்னா கல்லை போல என்ன தேவனிடத்துல நம்பிக்கையை உறுதிப்படும். அந்த கல்லுக்குள்ள இருக்கிறது நெருப்பு. அந்த கல்லுக்குள்ள 2 கல் சேர்ந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? தீ பிடிக்கும். அந்த கல்லு போல தேவன் உதவியின் கல். அந்த உதவி கல்லு மேல இந்த கல்லு உறுதியாக இருந்து அந்த கல்லு மேல விசுவாசம் வைத்ததுனால நான் ஆகாதவன் என்று, நான் தள்ளப்பட்டவன் என்று தேவன் என்னை நினைக்கவில்லை. தேவன் என்னை சேர்த்து கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்ய இறங்கினார் என்று எல்லா ஜனங்களும் தேவனை நினைக்கிறார். அந்த இடத்திற்கு எபனேசர் என்று பெயர் வந்தது. அறிஞானோட இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வந்திருக்கிறார். உங்களுக்கு துணை நிற்க தேவன் வந்திருக்கிறார். நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும்? வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்க கேட்போமானால் 6ஆம் வசனம் சொல்லுங்க. இப்படிங்க பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. எபிரேயர் 13 படிங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நமக்கு யாருக்குமே பணம் வேணும், ஆனா ஆசை இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் பணம் வேணும். பணம் தேவன் தருவார். பணத்துக்காக பணத்துக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. பண ஆசையோடு கூட பணத்தை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. ஆகவே தேவன் பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள். பார்த்தீங்களா? உங்களுக்கு இருக்க கொடுத்தக்கூடிய துணியை வச்சுருக்கீங்க. வீட்டில் சாப்பிட்றதுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ வீட்டில் இருக்க வச்சுருப்பீங்க. 100 ரூபாய்க்கு மேலே இல்லாட்டாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற மனநிலையோடு இருங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்போ தேவன் சொல்லுகிறத கேளுங்க. நான் உன்னை விட்டு என்ன செய்ய போறதில்லை. பண ஆசை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா விட்டு விலகிடுவார் ஆண்டவர். உங்களுக்கு இது போதாதுன்னு சொன்னா விட்டு விலகிடுவார் ஆண்டவர். புரியுதா? கர்த்தர் உங்களோட இருக்கணும்னா என்ன செய்யணும்? போதாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கர்த்தர் இருப்பாரு அவங்க கூட? ஆண்டவர் உங்களோட இருக்க மாட்டார். போதாதுன்னா என்னது? கர்த்தர் உங்க கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். போதுங்கிறதோட மனநிலையோட போனீங்கன்னா தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார்.